بسم الله الرحمن الرحيم والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய தமிழகத்திலே இஸ்லாமிய அமைப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. ஒவ்வொரு அமைப்புக்கும் சில கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வகுத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பை பொறுத்தவரை அதனுடைய கொள்கை இரண்டே இரண்டு தான். அது என்ன இரண்டு என்று சொன்னால், இஸ்லாத்தின் பெயரால் நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அது குர்ஆனில் இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் பெயரால் நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இந்த ரெண்டுலையும் இல்லாத எந்த ஒரு காரியமும் இஸ்லாம் இல்லை. இதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை. தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை என்னன்னு கேட்டா, எந்த விஷயத்தை இஸ்லாம்னு நீங்க செய்வதா இருந்தாலும் குர்ஆன்ல ஆதாரம் இருக்கணும், இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லாம எங்க தாப்பனார் சொன்னாரு, எங்க ஊர் வழக்கம், எங்க முன்னோருடைய வழக்கம், பெரியார்கள் சொன்னாங்க, மௌலானாக்கள் சொன்னாங்க, மகான்கள் சொன்னாங்க அப்படின்றெல்லாம் நம்ம மார்க்கத்தை செஞ்சோம்னு சொன்னா, அப்ப இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு இது மாற்றம் அப்படின்னு தௌஹீத் ஜமாத் சொல்லுகிறது. அப்ப இதுலதான் மற்ற அமைப்புகள்ல இருந்து தௌஹீத் ஜமாத் வேறுபடுது. புது மார்க்கத்தை எல்லாம் நம்ம சொல்லல. எந்த குர்ஆனை நம்ம சொல்றோமோ அந்த குர்ஆன் நாங்களா தயாரித்து கொண்ட குர்ஆன் கிடையாது. எது 1400 ஆண்டுகளாக நம்ம உலகம் முழுவதும் குர்ஆனாக இருக்கிறதோ அந்த குர்ஆன் தான். எந்த ஹதீஸை எல்லாரும் 1400 ஆண்டுகளாக பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களோ அந்த ஹதீஸை தான் நாங்க சொல்றோமே தவிர புதுசாக எந்த ஒரு ஆதாரத்தையும் நாங்க கண்டுபிடிச்சு சொல்லல. அப்ப இந்த அடிப்படை கொள்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் வேணாம். நம்ம சொல்ற கலிமாவே இதுக்கு ஆதாரம். பெரிய எங்கேயும் நீங்க போக வேணாம். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதா இருந்தா அவன் என்ன சொல்லணும்? ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், ரெண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ரெண்டத்தான் அல்லாஹ் ரசூலை தான் சொல்றோம். வேற எதையும் சொல்லிட்டு முஸ்லீம் ஆக வேண்டியதில்லை. ஒரு இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தா ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்ல அப்படின்னா அல்லாஹ் எஜமா, நாங்கெல்லாம் அடிமை, எஜமா சொல்ல கேட்போம். அதாவது அர்த்தம் அல்லாஹுதான் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லிவிட்டால் நம்ம வணங்குறவங்க, வணக்கத்துக்குரியவன் எஜமா, வணங்குறவங்க அடிமை. எஜமான் சொல்ல அடிமை கேட்கணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொன்னதான் கேட்கணுங்கிறது அடங்கி இருக்கிறது. இரண்டாவது நம்ம என்ன சொல்றோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறோம். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரு. அவங்க என்ன சொன்னாலும் சொந்தமா சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர்னா அல்லாஹ் சொன்னதானே சொல்ல முடியும். என்னுடைய தூதர்னு ஒரு ஆளை நான் அனுப்புனேன்னா நான் சொன்னதான் அவர் சொல்லுவார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொன்னா அதுதான் அவங்க சொன்னாங்க. அப்ப அதையும் கேட்கணும். இந்த ரெண்டை தவிர வேற எதையாவது இஸ்லாத்துல வர்றவன் கேட்கணுமா? இஸ்லாத்துல ஒருத்தன், ஒரு நான் முஸ்லிமா இல்லாத ஒருத்தன் இஸ்லாத்துல வர்றான், அல்லாஹ் சொன்னதை கேட்பேன், ரசூல் சொன்னதை கேட்பேன், உங்க பாட்டனார் சொன்னதை கேட்பேன், மகான் சொன்னதை கேட்பேன், பெரியார் சொன்னதை கேட்பேன், ஏதாவது உறுதிமொழி கொடுக்கணுமா? அப்ப மார்க்கத்தில் ஒருத்தன் சேரும் போதே இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம அதுக்குள்ள நின்றுக்க வேண்டியதானே? ஏன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நம்ம ஆளுக்கு செய்யும் போது நமக்குள்ள சண்டை வருது. நான் ஒரு பெரியாரை பிடிச்சிக்கிட்டு செய்யணுமே, நீங்க ஒரு பெரியாரை பிடிச்சிக்கிட்டு செய்ய வேணாம்பீங்க. இப்ப நமக்குள்ள உள்ள குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, யாரு சொல்ல கேட்கறதுங்கிறதுல செஞ்ச தப்பு தான் காரணம். அல்லாஹ் சொல்லத்தான் கேட்கறது எல்லாரும் வந்துட்டோம்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதான் கேட்கறதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிடுவோம். இதை விட்டுட்டு எனக்கு ஒரு பெரியார் உங்களுக்கு ஒரு பெரியார் இருந்தா உங்க பெரியார் சொன்னது நீங்க எப்பயும் எங்க பெரியார் சொன்ன நாங்க கேட்டா நம்ம ரெண்டா போயிருவோம். ஏன்னா ரெண்டு பெரியார் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் ரெண்டு மாதிரி சொல்ல மாட்டான். அல்லாஹ்வும் ஒரு ரசூலும் முரண்பாடா பேச மாட்டாங்க, மனுஷன் மாறி மாறி பேசுவான். நான் சிந்திக்கிற மாதிரி நீங்க சிந்திக்க மாட்டேன், நீங்க சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்க மாட்டேன், எனக்கு பட்ட நான் சொல்லுவேன், உங்களுக்கு பட்ட நீங்க சொல்லுவீங்கன்னா அப்ப அதை மக்கள் கேட்டாங்கன்னா உங்களுக்குள்ள என்ன செய்யும்? குழப்பங்கள், பிரிவினைகள் எல்லாம் வந்துடும். இந்த ஒரு அடிப்படையை வைத்து தான் நாங்க மக்கள்கிட்ட இந்த தௌஹீத் ஜமாத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆனாலும்
மக்கள் மத்தியில் என்னன்னு கேட்டா சில விஷயங்களை நாங்க செய்யும் போது இது குர்ஆன்ல இருக்குதான்னு உங்களுக்கு தெரியாத காரணத்தினால, இது நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னு தெரியாத காரணத்தினால இவங்க குழப்பம் பண்றாங்க, ஒத்துமையை கெடுக்கிறாங்க, ஊரை ரெண்டாக்கிட்டாங்க, புதுசு புதுசான ஒரு வணக்கத்தை எல்லாம் உண்டாக்கி விட்டாங்க, வணக்கத்தை எல்லாம் குறைச்சு விட்டாங்க, 20 ரக்காத் 8 ரக்காத் ஆக்கி விட்டாங்க, தொழுகை வரலாடிட்டு கேள்வி பண்றாங்க, இபாதத்தை இப்படி எல்லாம் பல மாதிரி மக்கள் மத்தியில பல விதமான சந்தேகங்கள்லாம் இருக்குது. அப்ப நீங்க இந்த சந்தேகங்களை நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையில் நாங்க இதை செய்யல, நாங்க ஏன் அதெல்லாம் செய்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க, அவ்வளவுதான். உங்களுடைய சந்தேகங்கள் என்ன மாதிரியான சந்தேகமா இருந்தாலும் அதை கேட்டு என்னத்துக்கு நீங்க இதை செய்யறீங்க, இதை செய்யாம இருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகத்தையும் கேட்கறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதனால நீங்க எந்த விதமான தயக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம இதான் கேட்கறதுக்கு ஒரு இடம். வெளியே இருந்து கேட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. கேட்கறதுக்குன்னே ஒரு சபையை நம்ம ஏற்பாடு பண்ணி இருக்கும் பொழுது இதுல கேட்டோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், தெளிவு கிடைக்கும். என்னோட பேர் அப்பு, நான் பெண்ணடத்துல இருந்து வரேன். எனக்கு 3 கேள்வி கேட்கணும். ஒன்னு, அல்லாஹ் ஒருவனுங்கிற கொள்கையில வாழக்கூடியவங்க நம்ம முஸ்லீம். நம்மளோட பெற்றோர்கள் நம்மளுக்கு தெரியாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து பழகி இந்த மாரியம்மா இந்த மாரி உள்ளவங்களோட போட்டோ வச்சு சூடம் ஏற்றி வீட்டுல காட்டிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்கள்ட்ட நம்ம எடுத்து நான் சொல்லி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தோம் அவங்க கேட்கல, மறைமுகமா அது நடக்குங்கும் போது அவங்கள்ட்ட நான் அடுத்து எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறத எனக்கு சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் முஸ்லீம் மற்றவர்களோட சேர்ந்துக்கிட்டு நம்ம சகோதரர்களே அடிக்கிறாங்க. ஒரு சில பிரச்சனைகள்ல நான் பார்த்திருக்கேன், நேரடியா பார்த்துருக்கேன். அவங்களுக்கு 3வது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு முஸ்லீம் சகோதரர்கள் ஆளுக்கு ஒவ்வொரு இயக்கமா பிரிஞ்சு போய் கிடக்கிறோம். இது எல்லாமே ஒற்றுமையா கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தா தௌஹீத் ஜமாத் இணையுமா? 3 கேள்விகள் அவர் கேட்கிறார். லிமிட்லாம் கிடையாது, இதுல நம்ம லிமிட் பண்ணா சரியா வராது. ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, நம்ம அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், ஓரிரை கொள்கையில் இருக்கிறோம். நம்ம பெற்றோர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர்ற மாதிரி வருமா இல்லையா? பிள்ளைக்கு தகப்பனுக்கு பிரச்சனை வரும். அப்ப எப்படி நடந்து கொள்வது? இது கேள்வி. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சந்திச்ச ஒரு கேள்விதான், புது கேள்வியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்க பெற்றோர்கள் வரல, பெற்றோர்கள் வந்துடுறாங்க, பிள்ளைங்க வரல. கணவர் வந்துருவாரு, மனைவி வரல, மனைவி வந்துருவாங்க, கணவர் வரல. இந்த மாதிரியான குடும்பங்கள்ல சிலர் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்ப கூட ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவாரு, அவர் குடும்பத்தில் இஸ்லாத்துக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க, அவர் அவங்களோட எப்படி நடக்கிறது? எல்லாமே ஒரே விஷயம்தான். அது இதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்களுடைய பெற்றோர்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செய்யுமாறு உங்களுக்கு கட்டளை போட்டா அதை நீங்க செய்யக்கூடாது. மார்க்க முரண் இல்லாத விஷயங்கள்ல பெற்றோரை நல்ல சிறந்த முறையில் கவனித்துக் கொள்ளணும். அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், மருத்துவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கவனிக்க வேண்டுமோ அதெல்லாம் செய்யணும். அதே நேரத்தில் அவங்க தப்பான ஒன்றை நம்ம செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொன்னா அது தகப்பன் என்ற காரணத்திற்காக, தாய் என்ற காரணத்திற்காக அதை செய்யக்கூடாது. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மாசியத்தில் காலிக். படைச்சவனுக்கு மாற்றமாக படைப்புகளுக்கு கட்டுப்படக்கூடாது. படைச்சவன் ஒன்ன சொல்றான், படைப்புனா மக்கள், மக்கள் வேற ஒன்ன சொல்றாங்க, அது படைச்சவன் சொன்னதுக்கு மாத்தமா இருக்குது. அப்ப படைச்சவன் சொல்லதான் கேட்கணும். இது ஒரு விஷயம். குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதீஹுமா. உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு அறிவு இல்லாத விஷயங்களை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குமாறு உனக்கு கட்டளையிடுவார்களேயானால் ஃபலா துதீஹுமா, அந்த 2 பேருக்கும் கட்டுப்படவே செய்யாது. வஸாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, இந்த உலகத்துல அழகான முறையில் அவங்கள்ட்ட தோழமையா இரு. உலகத்துல தோழமையா இருக்கணும், மார்க்கத்துல கட்டுப்படக்கூடாது. பெற்றோர்கள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சோறு போட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இஸ்லாத்துக்கே வந்துட்டான், தகப்பனார் காபிரா இருக்காரு, அவரை கவனிக்கணும். அவர் தகப்பங்கிறது மாறி போவாது, அவர் தான் பெற்றார், அவர் தான் காரணம். தகப்பனுக்கு செய்யற கடமை என்பது முஸ்லிமா இருந்தாலும் செய்யணும், காபிரா இருந்தாலும் செய்யணும், தௌஹீதுல இருந்தாலும் செய்யணும்,
தௌஹீதில் இல்லாம இருந்தாலும் செய்யணும், கெட்ட செயல் உள்ளவரா இருந்தாலும் செய்யணும். அவங்களுக்கு செய்யற பெற்றோர்னு செய்யக்கூடிய கடமைகள்ல, உலக கடமைகள்ல குறை வைக்க கூடாது. மார்க்க விஷயங்கள் அப்படி விளைகிறணும். மார்க்கன்னு வரும்போது நீங்க சொல்ல நான் கேட்க மாட்டோம், இந்த விஷயத்துல அல்லாவுக்கு மாத்தமா நீங்க பேசுறீங்க, இந்த விஷயத்துல அல்லாவுடைய ரசூலுக்கு மாத்தமா பேசுறீங்கன்னு, இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். இது பெரிய ஆராய்ச்சிலாம் கிடையாது. இது மார்க்கத்தில் அன்னைக்கே தெளிவாக சொல்லப்பட்டு விட்ட விஷயம். இதை தெரிஞ்சு வச்சிருந்தா இதை விடைக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. அடுத்து ரெண்டாவது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீமா இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களோட சேர்ந்துகிட்டு முஸ்லீமை அடிக்கிறாங்க, இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்கிறாரு. முஸ்லீமும் முஸ்லீம் இல்லைங்கிற டாபிக்கே இஸ்லாத்துல கிடையாதுங்க. தப்பு சரி, அவ்வளவுதான். முஸ்லீம் போய் அநியாயத்துக்கு அடிச்சால் அநியாயம் தான், முஸ்லீம் இல்லாதவன் அநியாயத்துக்கு அடிச்சா அநியாயம் தான். முஸ்லீம் நியாயத்துக்கு அடிச்சா நியாயம் தான், முஸ்லீம் அல்லாதவன் நியாயத்துக்கு அடிச்சா நியாயம் தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீதி தான் முக்கியம். என்ன செய்யறான் அல்லாஹ், லா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாஜிலு, ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அவங்களுக்கு நீதி செலுத்துவதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். ஒருத்தன் நமக்கு அநியாயம் பண்ணிருக்கிறான், அவன் கேஸ் நம்மள்ட்ட வருது, கேஸத்தான் பார்க்கணும், அவன் யாருன்னு பார்க்க கூடாது. அப்போ அந்த பிரச்சனையை தான் பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அல்லாதவன் அடிக்கிறான்னு சொன்னா அதை அடிக்கிறதாக மட்டும் பார்க்க கூடாது, எதுக்கு அடிக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறாங்கிற டாபிக்கே கிடையாது. எதுக்கு அடிக்கிறான்? இவர் முஸ்லீம் போய் ஒரு பொம்பளை கைப்பிடிச்சிருக்கிறான், இன்னொரு முஸ்லீம் அடிக்கிறான், இது தப்பா? இது தப்பு கிடையாது. ஒரு முஸ்லீம் சுன்னத்தான முறையில் கல்யாணம் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றேங்கிறான், இன்னொரு முஸ்லீம் அடிக்கிறான், இது தப்பு. அதை எதுக்கு அடிக்கிறாங்கிறது தான் டாபிக்கே தவிர அடிக்கிறாங்கிற டாபிக் கிடையாது. அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை திட்டக்கூடாது, ஒரு முஸ்லீம் அடிக்கக்கூடாது என்பதெல்லாம் நியாயத்தில் இருக்கிற வரைக்கும் அதை செய்யக்கூடாது. அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்காக இருந்தால் தவறு கிடையாது. ஆனா நீங்க சொல்றது எந்த கிரவுண்ட் நடக்குதுன்னு நீங்களே எடை போட்டு பாத்துக்க வேண்டியதான். என்னத்துக்காக இதை செஞ்சான், முஸ்லீம் அல்லாதவன் கூட்டிட்டு அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடி வாங்கினவன் மீது தப்பு இருக்குமையானால் சரிதானே, நீ ஏன்டா அப்படி நடக்கிற, நீ ஏன்டா இந்த மாதிரி கல்ல போய் சாராயம் முடிச்சுட்டு ஆடிக்கிட்டு நிக்கிற, 4 தட்டு தானே செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன இல்ல, மார்க்கத்துல குற்றம் இல்ல. ஆனா மார்க்கத்துல குற்றம் இல்ல, உலகத்துல கேசப்பட்ட உள்ள தெளிவும், அதையும் பாத்துக்கணும். மார்க்கத்துல ஒருத்தன் தப்பு செஞ்சானா நமக்கு சக்தி இருந்தா கையால் தடுக்கலாம். அந்த அடிப்படையை பயன்படுத்தி என்ன செய்யலாம், ஏன்டா டவுரி வாங்குற, ஏன்டா குடிக்கிற, அந்த மாதிரி 2 தட்டுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனா நம்ம வாழுகிற சட்டத்துல அவன் போய் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா நீங்க என்ன செய்யணும், போலீஸுக்கு போய் ஆகணும். உலகத்துல நம்ம வாழ்ற சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. இதான் நமக்கு அநியாயம் பண்ணானா அதை அரசாங்கத்தில் கொண்டு ஒப்படைக்கணுமே தவிர நம்ம எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு வகையை நீங்க சந்திக்க வேண்டி வரும். அதுக்கு நீங்களா யோசிச்சு முடிவு எடுத்துக்கணும். அது முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்ம எல்லாம் பல குரூப்புகளை பிரிஞ்சிருக்கிறோமே, நம்ம எல்லாரும் ஒன்னாக முடியாதா, ஒன்னாகிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்கிறாரு. இது ரொம்ப முக்கியமாக, இது எல்லாரும் ஆசைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. எந்த இயக்கத்துக்காரங்களுமே ஒத்துமையா இருக்கணும், எந்த பொதுமக்களுமே நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஆசை தௌஹீத் ஜமாத்துக்கு இருக்குது, வேற ஜமாத்துக்கு இருக்கிறது. எல்லாரும் ஒன்னாகணுங்கிற ஆசையில் யாருக்குமே குறை கிடையாது. மனப்பூர்வமா தான் ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படுற ஒரு நடிப்புலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுறாங்களே, அவ்வளவு பேருமே சமூக அக்கறையோடு தான் அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கு வர்றாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒற்றுமை ஏற்படுறதா இருந்தால் எப்படி ஏற்படும்ங்கிற அந்த வழிமுறையில் தான் அவர்களுடைய கவனம் செல்ல மாட்டேங்குது. ஒற்றுமை அவசியம்தான், நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவது நிச்சயமா தேவைதான். ஒன்றுபடுறதா இருந்தா அது எந்த அடிப்படையில் ஒன்றுபட முடியும், அதுதான் பிரச்சனை. இப்ப எனக்கு ஒரு கொள்கை, உங்களுக்கு ஒரு கொள்கை, அவருக்கு ஒரு கொள்கை, இவருக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு வைங்க, அவரவர் அந்த கொள்கையில தான் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கொள்கை பிரச்சனை வரும்போது பிரிஞ்சிருவாங்க. ஒன்னா வருவாங்க, எது வருவாங்க, அந்த கொள்கை சம்பந்தமில்லாத ஒரு பிரச்சனை வரும்போது ஒன்னு சேர்ந்துக்கிடுவாங்க. அந்த கொள்கைன்னு வரும்போது என்ன செய்வாங்க, பிரிஞ்சிருவாங்க. இப்போ நான் உதாரணமாக ஒன்னா சொல்லி காட்டுறேன். இப்ப அரசியல் ரீதியாக நம்ம சமுதாய மக்கள் பல இயக்கத்தில் இருக்கிறாங்க, பல கட்சிகள் இருக்கிறது. ஒரு கட்சி என்ன செய்யும், திமுகவுடைய கூட்டணி கட்சியா இருக்கும்.